Hi friends, welcome to Honey Lifestyle. ஆக்சுவலாக என்ன இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. போன வீடியோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணியிருந்தார். 30 செகண்டில் 3 முட்டையை சாப்பிடணும். அவர் வந்து கரெக்டாக தாங்க ஆக்சுவலாக பண்ணிகிட்டு இருந்தார். நான் தான் வந்து டைமரை சரியாக பார்க்காம ஸ்டாப்புன்னு சொல்லிட்டேன். வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அதில் ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி. அதில் வந்து ஒரு தம்பி வந்து கரெக்டாக பார்த்து அந்த வீடியோவை வந்து ஸ்கிப்பே பண்ணாமல் கரெக்டாக பார்த்துருக்காரு. அது அதுலேயே நல்லா எனக்கு புரிஞ்சுது. பார்த்துட்டு அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி அவர் வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தார், நீங்கள் தான் சொதப்பிட்டீங்கன்னு. ஆமாங்க, நான் தான் அது சொதப்பினதே. எனிவே நீங்கள் வீடியோவை பார்த்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அதுக்கப்புறமா அந்த தம்பி வந்து இன்னொரு ஃபுட் சேலஞ்சும் நாங்கள் வந்து போட சொல்லி கேட்டிருந்தோம். அந்த தம்பி வந்து அண்ணாவை வந்து ஐஸ்கிரீமில் ஊறுகாவை வச்சு சாப்பிட சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம், வெண்ணிலா ஃப்ளேவரு, அதுக்கப்புறமா மேங்கோ பிக்கலு. ஸோ ஐஸ்கிரீமில் ஊறுகாவை வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தம்பி. அதுக்கப்புறம் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து அந்த சேலஞ்சை வந்து பண்ண போகிறாரு. ரெடியா? என் ஒய்ஃபு சொன்ன மாதிரி ஒரு தம்பி வந்து கமெண்டில் வந்து போட்டிருந்தாங்க, அண்ணனை வந்து ஐஸ்கிரீமில் வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட சொன்னாங்க. அதனால தான் அந்த தம்பிக்காண்டி நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். வீடியோவை பாருங்கள். ஐஸ்கிரீம் ஊறுகாய் நான் இதுவரை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். எதுக்குன்னா அந்த தம்பி வந்து கேட்ட அந்த ஒரு இதனால தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கூட தெரியல, பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மிக்ஸ் பண்ணுறீங்களா? எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள். உங்களுக்காக அந்த தம்பி தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. என்னாச்சு? அந்த ஐஸ்கிரீமுக்கு டேஸ்ட்டு இதில் தெரியல. அந்த ஊறுகாயை கலந்தனால கொஞ்சம் அது எப்படி கொஞ்சம் அந்த புளிச்சிக்கிட்டு, இந்த புளி மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்காங்க அதே மாதிரி புளிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்குது. ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டே தெரியலையா? அப்போ வித்தியாசமாக இருக்கு. அந்த மாங்காய் ஊறுகாயோட அந்த அரப்பு மொத்தம் இதில் மிஸ் பண்ணதுனால அந்த புளி மிட்டாயோட ஒரு டேஸ்ட்டு இருங்க. இருந்தாலும் அந்த தம்பிக்காண்டி நான் இந்த ஃபுல் ஐஸ்கிரீமை நான் வந்து சாப்பிட் ஆகணும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் சாப்பிட்றேன். ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு? எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியலையா? எந்த டேஸ்ட்டுமே தெரியலையா? எல்லாமே கலந்த மாதிரி இருக்கோ? ஐஸ்கிரீமில் வந்து மிளகா பொடியை போட்டு கலக்கி குடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. தம்பி உங்களுக்காக தான் இந்த சேலஞ்சை வந்து என் ஹஸ்பண்ட் பண்ணுறாரு. அப்புறமா நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேங்க, வீடியோஸை பார்த்தா மட்டும் போதாதுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும், எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நாங்கள் ஃபுட் சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி வேறு யாருக்காவது ஃபுட் சேலஞ்ச் ஏதாவது பண்ணணுமென்னா நான் அதை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். கமெண்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய வீடியோஸ் அனுப்புங்க. அவங்கள வந்து ஏதாவது கமெண்டில் ஃபுட் சேலஞ்ச் சொன்னால் அதையும் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் ஹஸ்பண்டு பாருங்கள் எல்லாம் தீர்த்தாச்சு. நீங்கள் சொன்ன டேக்ஸை அவர் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இதே மாதிரி ஃபுட் வீடியோஸ் ரிலேட்டடு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.